வணக்கம் மக்களே, புதினா கீரையுடைய மருத்துவ நன்மைகளை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். புதினா இலையில் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குது. ஆஸ்துமா, உள்நாக்கு வளர்றது, மூட்டு வலி, இது எல்லாத்தையுமே புதினா கீரை குணப்படுத்தக்கூடியது. புதினா உடல் சூட்டை தணிக்க உதவும். ஸோ குறிப்பாக இந்த கோடை காலத்தில் நம்ம புதினா கீரையை எடுத்துக்கிறதால என்னென்ன விதமான நோய்களை புதினா கீரை நமக்கு குணப்படுத்துது, என்னென்ன விதமான நோய்களை புதினா கீரை வராமல் தடுக்குது அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்குவோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னால நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். புதினா உங்களுடைய ரத்தத்தை பார்த்தீங்கன்னா சுத்தமாக்கும், வாய் துர்நாற்றத்தை நீக்கும், உங்களுடைய பசியை தூண்டும். ஸோ உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த கிருமிகள் எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு உங்களுடைய ரத்தத்தை புதினா இலை சுத்தமாக்கிடும். வாய் துர்நாற்றம் இருக்கிறவங்கெல்லாம் புதினா கீரையை தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வாய் துர்நாற்றம் உங்களுக்கு நீங்கள் போயிடும். புதினா கீரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பசியின்மை இருக்குது அப்படின்னா அந்த பசியின்மை போக்கி பசியை தூண்ட ஆரம்பிச்சிடும். புதினா அசைவ மற்றும் கொழுப்பு பொருட்களில் எளிதில் ஜீரணமாகக்கூடியது. ஸோ நீங்கள் அசைவ உணவுகள் சாப்பிடும்போது அதில் புதினா இலைகளை சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எளிதில் நீங்கள் சாப்பிட்ருக்கக்கூடிய அந்த அசைவ உணவுகள் கொழுப்பு பொருட்கள் எல்லாமே ஜீரணமாயிடும். புதினா மலச்சிக்கலை நீக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனையை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளவும் மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுக்கவும் புதினா கீரையை நீங்கள் எடுத்துக்கலாம். பெண்களினுடைய மாதவிலக்கு பிரச்சனைகள் தீர்வதற்கு புதினா கீரை ரொம்ப உதவிகரமாக இருக்குது. பெண்கள் எல்லாம் புதினா கீரையை சாப்பிடலாம். புதினாவை நீர் சேர்க்காமல் அரைச்சி வெளி உபயோகமாக 10 போட்டோம் அப்படின்னா தசை வலி, நரம்பு வலி, தலைவலி, கீழ்வாத வலிகளுடைய வேதனை நமக்கு குறையும். ஸோ அதாவது நீங்கள் புதினாவை நீர் சேர்க்காமல் அரைச்சி உங்களுக்கு தலைவலி எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் நீங்கள் பூசணும். அதே போல் நரம்பு வலி, தலைவலி, அதே போல் உங்களுக்கு தசை வலி, கீழ்வாத வலிகள் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் அந்த புதினா கீரைகளை பூசினீங்கன்னா போதும், அந்த வலி உங்களுக்கு குறையும். ஆஸ்துமாவை புதினா கீரை கட்டுப்படுத்துது. புதினா கீரை மஞ்சள் காமாலை, வாதம், வறட்டு இருமல், இரத்த சோகை, நரம்பு தளர்ச்சி, இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு சிறந்த ஒரு மருந்தாக செயல்படுது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் குணப்படுத்திக்கிறதுக்கு புதினா கீரையை எடுத்துக்கலாம். முகப்பொரு இருக்கிறவங்களும் வறண்ட சருமம் கொண்டவர்களும் புதினாவுடைய சாற்றை எடுத்து முகத்தில் தடவி வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது அந்த முகப்பொரு உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். வறண்ட சருமம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு ரெஃப்ரெஷ்ஷான ஒரு புத்துணர்ச்சியான சருமம் வரும். மிருதுவான சாஃப்டான சருமம் உங்களுக்கு இருக்கும். சிறுநீர் கழிக்கிறதுல எரிச்சல் இருக்கிறவங்க புதினாவை பார்த்தீங்கன்னா குடிநீர் போல் தயார் செஞ்சு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா எரிச்சல் உங்களுக்கு குறையும். ஸோ புதினாவை டீ மாதிரி குடிக்கலாம், அல்லது புதினா குடிநீர் போல் நீங்கள் தயார் செஞ்சு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த சிறுநீர் கழித்தலில் ஏற்படக்கூடிய எரிச்சல் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். புதினாவை நிழலில் காய வச்சு பாலில் சேர்த்து கொதிக்க வச்சு குடிச்சிங்க அப்படின்னா உங்கள் உடலில் இருக்கக்கூடிய இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும், உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். புதினா கீரை துவையலை வயிற்றுப்போக்கு ஏற்படக்கூடிய சமயங்களில் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா வயிற்றுப்போக்கு நமக்கு நிற்கும். கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு வாந்தி வருவது அப்படின்ற ஒரு பிரச்சனை இயல்பானது. அந்த நேரங்களில் புதினா கீரையை கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்டாங்கன்னா கர்ப்பிணிகளுடைய அதிகப்படியான அந்த மசக்கை உணர்வு, வாந்தி எல்லாம் நின்று போயிடும். மூச்சு திணறல் பிரச்சனை இருக்கிறவங்க புதினா இலையை சிறிதளவு எடுத்து 3 மணி நேரம் தண்ணீரில் ஊற வச்சிட்டதுக்கு அப்புறம் அந்த தண்ணீரை அவங்க குடித்தாங்க அப்படின்னா மூச்சு திணறல் பிரச்சனை அவங்களுக்கு நீங்கும். ஸோ இதை அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கணும். புதினா சாறு, பூண்டு சாறு, எலுமிச்சை சாறு, இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்றா கலந்து கூந்தலில் உங்களுடைய முடியில் நீங்கள் தடவி வச்சு அதுக்கப்புறம் ஊற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் அலசினீங்க அப்படின்னா பொடுகு தொல்லை உங்களுக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரி முடியில் பொடுகு தொல்லை இருக்கிறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். புதினா சாறு, பூண்டு சாறு, எலுமிச்சை சாறு, இது 3த்தையும் கலந்து உங்களுடைய அந்த கூந்தல் முடியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தடவிட்டு ஊற வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அலசினீங்க அப்படின்னா பொடுகு தொல்லை இருக்காது. உலர்ந்த புதினா கீரையை பொடி செஞ்சு பல் துளைக்கினீங்க, அதாவது பல்லு விளக்குனீங்க அப்படின்னா பல் தொடர்பான அனைத்து நோய்களுமே உங்களுக்கு உடனே குணமாகும். அதாவது இந்த பற்கள் கரையாக இருக்கிறது, அதுக்கப்புறம் பற்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடுவது போன்ற பிரச்சனை, ஈறுகள் ரத்தம் கசிவது போன்ற பிரச்சனை, இது எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு குணப்படுத்தப்படும். ஸோ அந்த பற்கள் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதால பற்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளும் வராமல் தடுக்கப்படும். பார்த்தீங்களா மக்களே, புதினா கீரையில் எந்த அளவுக்கு அதிசயத்தன்மைகள், மருத்துவ நன்மைகளை நிறைந்திருக்கு அப்படின்றத பற்றி இந்த பதிவை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் இனிமேல் புதினா கீரையை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. அதுவும் கோடை காலத்தில் தொடர்ந்து சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.